ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி வட்டியில் அக்னி சிறகுகள். இன்றைக்கி 6வது நாள். அவ்யக்தவாணி டேட் 21/12/83. ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா நார்மலாக 70 வருஷம் வாழ்வாங்க. அந்த 70 வருஷத்தில் எது பெஸ்ட் டைம் அவங்க வாழ்க்கையில்? சைல்டுஹுட்னு சில பேர் சொல்கிறாங்க. அவங்க குழந்தையாக இருக்கும்போது ஏன் குழந்தை பருவம் பெஸ்ட் டைம்? ஏன்னா அந்த குழந்தை பருவத்தில் நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதில்ல, ப்ரெசண்ட்டில் தான் இருக்கும். ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணுறோம். நமக்கு எந்த இதை பற்றியும் கவலை இல்லை. ஒரு குழந்தை என்ன வேணாலும் போட்டுக்கும், ஒரு குழந்தை எது வேணாலும் எழுதும், எது வேணாலும் வரையும். அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு அதை யோசிக்கிறதில்ல. அவங்க லைஃப்பை ஃபுல்லாக வாழ்கிறாங்க. நம்ம நாளுக்கு நாள் பெருசாக ஆக என்ன ஆகிறோம்? சொசைட்டியோட கண்டிஷன்னால், மற்றவங்களோட கண்டிஷன்னால் நமக்குள்ளார பயம் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பயம் என்டர் ஆக ஆரம்பிக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட 2 மணி நேரம் இருக்குது ஸ்பெண்ட் பண்ண. உங்களுக்கு சாய்ஸ் தராங்க, யார் கூட நீங்கள் இந்த 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஒரு குழந்தை கூடயா, இல்லை ஒரு அடல்ட்டோடையா, ரொம்ப புத்திசாலியான ஆன்மீக அடல்ட்டோடையா? யார் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை தான். ஏன் அந்த அடல்ட்டை இல்லை? அடல்ட் அவங்க ஆன்மீகமாக இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஏன் இருந்தாலும் ஏன் குழந்தைய சூஸ் பண்ணுறோம்? ஏன்னா குணங்களின் சொரூபமாக இருக்காங்க, இன்னோசென்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால், ஏன்னா அந்த குழந்தை என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். ஆனால் ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன் இருக்காங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், எனக்கு இது கூட தெரியல, அவர் என்ன நினைப்பார், என்ன யோசிப்பார். இமேஜ் கான்ஷியஸ் ஆகிடும். அந்த அடல்ட் கூட நம்ம இமேஜ் கான்ஷியஸ் ஆகிடும். ஆனால் குழந்தை கூட நம்ம ஒரு குழந்தை மாதிரி பழக ஆரம்பிக்கிறோம். நம்ம அந்த குழந்தை மாதிரி நடந்துப்போம். ஆனால் அடல்ட் கூட இருந்தோன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம போஸ்டர், அப்பியரன்ஸ் இதெல்லாம் கவனம் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு குழந்தை கூட நம்ம ஒரு ஃப்ரீயாக இருப்போம். ஃப்ரீயாக இருக்கிறது தான் ஆத்மாவோட நேச்சுரல் ஸ்டேட். ஸோ அதனால் இன்றைக்கி முரளியில் பாபா என்ன சொல்லியிருக்காரோ அது நம்ம ஒரு குழந்தை மாதிரி ரிவிஷன் பண்ணலாம். நிறைய ரேண்டம் இமேஜஸ் இங்கே நான் இந்த போர்டில் வரைஞ்சிருக்கேன், அதை வச்சு ரிவிஷன் பண்ணலாம். இன்றைக்கி முரளியோட டேட் என்ன? 21 டிசம்பர் 1983. இதில் நான் கொஞ்சமாக தான் பேசுவேன், நீங்கள் தான் நிறைய பேசணும். நீங்கள் தான் இந்த இமேஜை வச்சு கண்டுபிடிக்கணும் இதில் பாபா என்ன சொல்லியிருப்பாருன்னு. இன்றைக்கி 6வது நாள், விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகளின் 6வது நாள். இன்றைக்கி ட்ராமாவோட ஒண்டர்ஃபுல் சீன்ஸ், விதவிதமான சர்ப்ரைஸ் இருக்க பாருங்கள். ஸோ அதனால் இன்றைக்கி 6வது நாளில் இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம எந்த இதை எடுத்துக்கலான்னா, இன்றைக்கி 21st முரளி எடுத்துக்கலாம், 1983. இந்த முரளியோட டைட்டில் தானத்தின் மகாதானத்தின் இம்பார்ட்டன்ஸ் என்ன? இதை நம்ம இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே நிறைய இமேஜஸ் இருக்குது. இந்த போர்டில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய இமேஜஸ் இருக்குது. BOWன்னு எழுதியிருக்கு. அடுத்து என்ன எழுதியிருக்கு? BOB, பாப். அடுத்து என்ன எழுதியிருக்கு? ஐஸ், கண்கள். அதுக்கு ஹார்ட்டு, லவ்னு எழுதியிருக்கு. அடுத்து சர்வர். அடுத்து ஒரு குழந்தையோட படம் வரைந்திருக்கு. பெஸ்ட் ஓவர் ஆஃப் விஸ்டம், பாக்ய விதாத்தா, வரதானத்தின் வள்ளல். அவர்
அவர் யாரை பார்க்குறாரு? அவங்க குழந்தைங்கள பார்க்குறாங்க. அவங்க தானி மகாதானி குழந்தைங்கள வந்து பார்க்குறாரு. இந்த பாக்ய விதாத்தா வந்து வரதானத்தின் வள்ளல் வந்து அவங்க குழந்தைங்கள பார்க்குறாங்க. அடுத்து ஒரு பிக்சர் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் பிக்சர் வந்துருச்சுருக்காங்க. சில பேர் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் யார் வந்து அன்பில் மூழ்கி இருக்காங்களோ அவங்க பாபாவை பக்கத்தில் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த முரளி ப்ளே பண்ணும்போது எல்லாரும் மதுபனுக்கு வர முடியாது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட ஆனால் சக்திசாலி குழந்தைங்க தான் பாபாவை பக்கத்தில் அனுபவம் பண்ண முடியும். பாபா என் முன்னாடி உட்காந்துருக்காருன்னு ஃபீல் பண்ணுவாங்க. எதனால? அவங்க அந்த அன்புனால். அடுத்து பாபா என்ன சொல்கிறாரு, இங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அன்பின் ரிலேஷன்ஷிப், கிளாரிட்டி. அன்பின் ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் கிளாரிட்டி ப்ளஸ் க்ளீன். அங்கே ஒரு மாபோட படம் வரைஞ்சிருக்காங்க. அன்பின் ரிலேஷன்ஷிப், கிளாரிட்டி ப்ளஸ் சுத்தம். இது 3 இருக்கும்போது, புத்தியின் சுத்தம் இருக்கும்போது நம்ம எப்படி ஆகிறோம்? நம்ம பாபாவுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் வரும். பாபாவுக்கு பக்கத்தில் வரும். பாபாவுக்கு பக்கத்தில் வர 3 விஷயம் தேவை. அன்பு, அதுதான் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் என்ன தேவை? கிளாரிட்டி வேணும். யாரை நம்ம சந்திக்கிறோம்? யார் வந்து யாரை சந்திக்கிறா? எந்த சமயத்தில் இருக்கும்? இந்த சங்கம் யுகத்தில் இருக்கும். ப்ளஸ் கிளென்லினஸ் ஆஃப் இன்டெலெக்ட், அதாவது புத்தி வந்து அவ்வளோ க்ளீனாக பியூராக இருக்கணும். ஏன்னா அந்த ஓஷன் ஆஃப் பியூரிட்டியை சந்திக்க போகிறோம். அடுத்து வந்து அப்போ தான் நம்ம பாபாவுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் வர முடியும், நேருக்கு நேர் வர முடியும். அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, யார் அவர்? பாபா யார்? ஒரு குழந்தையோட படம் போர்டில் வரைஞ்சிருக்காங்க. அந்த குழந்தையோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வரைஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம வந்து பாபா பார்த்து சந்தோஷப்படுறோம். ஸோ அந்த படத்தில் வந்து 3 கண்ணு வரைஞ்சிருக்காங்க, நெற்றி கண்ணும் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த 3வது கண்ணு மூலியமாக தான், ஸோ இந்த திவ்யதா மூலியமாக தான் நீங்கள் வந்து தூரத்தில் உள்ள விஷயத்தை தெளிவாக பார்க்க முடியும். டிவியில் பார்க்குற மாதிரி இந்த திவ்ய புத்தி மூலியமாக தூரத்தில் உள்ள விஷயத்த பக்கத்தில் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து டிவிலலாம் நிறைய ஷோஸ் வருது. சில ஷோ வந்து ஸ்பெஷல் டெலிகாஸ்ட் நடக்கும். எக்ஸாம்பிள், ஒரு பிரைம் மினிஸ்டரோட இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அது வந்து ஒரு ஸ்பெஷல் டெலிகாஸ்ட். ஸோ அதனால் இங்கே பாபா வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஸ்பெஷல் டெலிகாஸ்ட், அதனால இது வந்து ஸ்பெஷல் டைம் இருக்குது, ஸ்பெஷல் டியூரேஷன் இருக்குது. அதில் பெஸ்ட் என்னென்னா, நம்ம எல்லோரும் பாபாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எப்போ லைவாக வரும் அப்படின்னு. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ, ஸ்பெஷல் டைட்டில் தான் நடக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த டிவியை பார்க்க நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட 3வது கண்ணை வந்து திறந்தே இருக்கணும். அதாவது திவ்ய புத்தியை திறந்தே இருக்கணும். டிவைன் இன்டெலெக்ட் தான் ஸ்விட்ச். ஸோ அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே, அந்த திவ்ய புத்தியை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பாபா நம்ம பார்க்க முடியும். பாபா என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து திவ்ய புத்தி. அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. ஒரு கண்ணாடி போட்டவங்க வரைஞ்சிருக்காங்க. ஸோ பாபா வந்து அவங்க குழந்தைங்களோட ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. பாபா வந்து நம்மளை
நினைக்கிறாரு, ப்ளஸ் நம்மளோட ரிசல்ட்டை பார்க்குறாரு. நம்மளோட ரிசல்ட் எப்படி இருக்குது, இந்த ரிசல்ட்டுக்கு 3 க்ரைட்டீரியா பாபா கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடு. நம்மளோட ஸ்பீடு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புருஷார்த்தம் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து ஒரு பர்ஃபெக்ஷனோட ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடு, ரெண்டாவது வந்து பர்ஃபெக்ஷனோட ஸ்டேஜு, மூணாவது வந்து கூகுளில் என்ன போடுவோம், டெஸ்டினேஷன். தேர்டு வந்து டெஸ்டினேஷன், எவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸ்பீடை ஃபிசிக்ஸில் என்ன சொல்லுவாங்க, டிஸ்டன்ஸ் பை டைம்னு. ஸோ இந்த படத்தில் வந்து 2 படம் வரைஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு பையன், ஒரு பக்கம் வந்து அந்த ரெட் ஃப்ளாக். ஸோ அதை எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, ஸோ அந்த போர்டில் 2 படம் வரைஞ்சிருக்காங்க. 2 பேர் நிற்கிற மாதிரி, அவங்க முன்னாடி 2 ரெட் ஃப்ளாக் இருக்குது கொஞ்சம் தூரத்தில். 2 பேருக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஆனால் ஒருத்தவங்க வந்து 1 செகண்ட் எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து 30 செகண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன காமிக்க வராங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஸ்பீடாக இருக்காங்க, ஒருத்தவங்க ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு. அப்போ பாபா எதோட ஸ்பீடை பற்றி பேசிகிட்ருக்காரு, உங்கள் புருஷார்த்தத்தின் ஸ்பீடு. நம்மளோட புருஷார்த்தோட ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா நம்ம டெஸ்டினேஷன் வந்து சீக்கிரமாக போய் சேர்ந்துருவோம். நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன, நம்மளோட லட்சியம், இலக்கு என்ன, பாப் சமான் ஆகணும், ஃபரிஷ்தா ஆகணும், கர்மாத்தீத் ஸ்டேஜ் அடையணும், பர்ஃபெக்ஷன் ஆகணும், சம்பூர்ணம் ஆகணும். நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன்னா பாபா கூட சேர்ந்து திரும்பி போகணும். பாபா கூட வந்து அங்கே பக்கத்துலேயே இருக்கணும், ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். அடுத்து கீழே ஒரு படம் இருக்குது, பாபாவோட ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. பாபா கொஷின் வரைகிற மாதிரி. பாபாவுக்கும் ஒரு விஷயத்தை பார்த்து வண்டர் இருக்கான், குழந்தைங்களை பார்த்து வண்டராக இருக்கான், அதிசயமாக இருக்கான். நம்மளோட ரிசல்ட்டை பார்த்து பாபாக்கே அதிசயமாக இருக்கான். பாபா வந்து குழந்தைங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. குழந்தைங்கள்ட்ட எல்லா நாலேஜும் இருக்குது. அங்கே ஒரு கொடை மாதிரி வரைஞ்சிருக்காங்க, அதாவது அந்த கொடை வந்து நாலேஜ்க்காக. ஸோ குழந்தைங்களுக்கு எல்லா நாலேஜ் இருக்குது, நேரத்தோட நாலேஜ் இருக்குது, என்ன புருஷார்த்தம் பண்ணும் அதுக்கான நாலேஜ் இருக்குது. இருந்தாலும் ஏன் வந்து நம்பர் 1 இருக்கீங்க, நம்பர் 1 ஏன் வரல? ஸோ பாபா வந்து யோசிக்கிறாரு, ஏன் இவங்க வந்து நம்பர் 1 இருக்காங்க, எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட, இருந்தாலும் ஏன் நம்பர் 1 வரல? அதாவது கொடை இருந்தும் ஏன் மலையில் போய் நினைக்கிறீங்க, அதான் பாபாவுக்கு ஒரு வண்டராக இருக்கா, ஏன் நீங்கள் ஸ்பீடாக போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அடுத்து வந்து கீழே ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க, ஒரு ஸ்டார், சுப்ரீம் ஸ்டாரோட படம் வரைஞ்சிருக்கு. இப்போ சிவபாபா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாராம் பிரம்மா பாபாட்ட. பாபா எப்பயுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆன்சர் தான் பண்ணுவார். இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, பழங்களை சொல்கிறாராம். பிரம்மா பாபாவுக்கு பழங்கள் கொடுக்குறாங்க. என்ன கேள்வி, ஏன் குழந்தைங்க ஸ்பீடாக இல்லை அப்படின்னு. அப்போ பாபா வந்து சிவபாபா வந்து பழங்கள் காமிக்கிறாங்களா. 2 விதமான பழம் வந்து பிரம்மா பாபாவுக்கு தராராம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக, அடுத்தது வந்து கொஞ்சம் அழுகி போனது. பாபா எப்பயுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு தான் தருவார். அப்போ ஸ்மைலிங்காக சந்தோஷமாக ஃப்ரெஷ் ஃப்ரூட் நமக்கு தராரு. ஆனால் நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறோன்னா, நம்ம அதை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், யார் நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான பழம் கொடுத்துருக்காரு அதை மறந்துட்டு நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு. ஏன்னா நம்ம பாபாட்ட இருந்து பழம் வாங்கிட்டோம், இப்போ நான் தான் அந்த பழத்துக்கு பாஸ், நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அதை வச்சிடுறோம். ஸோ அதனால் நம்ம அதை வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு செய்கிறனால என்ன ஆகுதுன்னா, அந்த பழம் வந்து அழுகி போக ஆரம்பிக்குது. சில நேரத்தில் நம்மளுக்கே அதிசயமாக இருக்குது, நம்மள்கிட்ட பழம் இருந்தது, நம்மள்கிட்ட எல்லா சக்தியும் இருந்தது,
இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலையே. ஸோ அப்போ அந்த பழம் அழுகி போனதுக்கப்புறம் சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பழம் சக்தி கொடுக்கறதில்ல. அதுக்கு காரணம் என்ன? அது அழுகி போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய சோம்பேறித்தனம், அலட்சியம். நான் பண்ணிடுவேன் பாபா, நான் சாப்பிட்டுப்பேன், நான் செஞ்சிடுவேன் அப்படின்னு தள்ளி போட்டே போகிறோம். சோம்பேறி அலட்சியத்தன்மயத்தில் கொண்டு வந்துடும். ஸோ அதனால் அந்த பழம் அழுகி போயிடுது. சில நேரத்தில் நம்ம கண்டிஷனும் போடுறோம் பாபாவுக்கும். நீங்கள் எனக்கு மாம்பழம் கொடுத்தீங்கன்னா தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டிஷன் போட ஆரம்பிக்கிறோம் பாபாட்ட. மாம்பழத்துலேயும் அல்ஃபான்ஸோ மாம்பழமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ளேவரு, டேஸ்ட்டு இதெல்லாம் பாபாட்ட சொல்லிகிட்ருக்கோம். கண்டிஷன் சொல்லிகிட்ருக்கோம் பாபாட்ட நிறையா. இந்த மாதிரி இருந்தால் தான் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு. பாபா நமக்கு காசும் சொல்லிட்டாரு. அந்த ப்ராப்ளம் நமக்குள்ளார தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த ஃப்ரூட்டை உடனே சாப்பிட்றணும். பாபா எது கொடுக்குறாரோ அதை உடனே செஞ்சிடணும். அந்த பழம் மாதிரி பழத்தை உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி பாபா கொடுத்த விஷயத்த உடனே செஞ்சிடணும். நம்ம அதை உடனே சாப்பிடும்போது என்னாகும்? கீழே ஒரு டைமண்ட் காமிச்சிருக்காங்க. அப்போ தான் நம்ம பாக்கியம் ஜொலிக்கும். அப்போ நம்ம பாக்கியம் எதோட கனெக்டடாக இருக்குது? டைமோட கனெக்டடாக இருக்குது. பாக்கியம் டைமோட கனெக்டடாக இருக்குது. எப்போ நேரம் சேஞ்ச் ஆகுதோ அந்த வாத்தாவரணம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அடுத்த ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. 2 கண்ணில் கண்ணாடி போட்டிருக்க மாதிரி. ஸோ அப்போ நம்ம ஆட்டிடியூட், நம்ம விருத்தியும் சேஞ்ச் ஆகிடும். நேரம் சேஞ்ச் ஆகும்போது, வாத்தாவரணம் சேஞ்ச் ஆகும்போது நம்ம விருத்தியும் சேஞ்ச் ஆகிடும். அப்போ நம்ம வைப்ரேஷனும் சேஞ்ச் ஆகிடும். எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம பாக்கியம் நேரத்தோடு ரொம்ப கனெக்டடாக இருக்குது. எப்போ பாபாட்டேருந்து டைரெக்ஷன் கிடைக்குதோ உடனே செஞ்சுருங்க. அதை தள்ளி போட்டே போகாதீங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ அதனால் 2 மினிட் மேகி எடுத்துக்கலாம். நமக்கு மேகி சாப்பிட்லான்னு தோணும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம உடனே போய் மேகியை எடுத்து உடனே குக் பண்ணாலே சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். 2 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடுது. இன்ஸ்டன்ட் நூடலில் நான் உடனே சமைச்சு உடனே சாப்பிட்ற மாதிரி பசி தான் எடுத்து போய் சாப்பிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணுமா. துரந்த் தான் மகாபுண்ணியன் பாபா சொல்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் சேவை பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலான்னு சங்கல்பம் வருது. ஆனால் நம்ம கொஞ்சம் அதை யோசிக்கிறோம். ஒரு 2 ரீல்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதில் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நல்ல விஷயம் பண்ண இவ்வளோ யோசிக்கிறோம். ஆனால் வேஸ்ட் விஷயம் பண்ண உடனே பண்ணிடுறோம். ஸோ அதனால் உடனே செய்கிறதுக்கான அந்த குவாலிட்டி இருக்கணும். ஸோ இந்த குவாலிட்டி நமக்குள்ளார இருக்குது. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணும்போது யோசிக்க மாட்டேங்கிறோம். யூடியூப்ஸில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் 2 ரீல் உடனே பார்த்துடலாம், டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு வேஸ்ட்டு விஷயத்துக்கு யோசிக்கிறதில்ல, டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை இப்போ பெஸ்ட்டு விஷயத்துக்கு பண்ணணும். பாப்பா ஏதாவது சொல்கிறாரா, நான் உடனே செஞ்சிடணும், டக்குன்னு செஞ்சிடணும், ஃபாஸ்ட்டாக செய்யணும், நான் தான் ஃபஸ்ட்டு குயிக்காக செய்யணும், துரந்த் தான், உடனே நான் தானம் பண்ணிடணும். இதுதான் ரொம்ப மகா புண்ணியம். ஸோ இப்போ பாபா கேட்குறாரு, உங்கள் பழத்தின் ஃப்ரூட்டை செக் பண்ணுங்கள். நான் ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாப்பிட்றேன்னா இல்லை அழுகி போன பழத்தை சாப்பிட்றேன்னா. அதாவது பாபா சொன்ன விஷயத்த உடனே செய்கிறேன்னா இல்லை ரொம்ப யோசிச்சு பொறுமையாக டைம் எடுத்துக்கிட்டு அப்படி தள்ளி போட்டே போகிறேன்னா. அடுத்து பாபா நம்மளை பார்த்து சிரிக்கிறான ஒரு விஷயத்தில். பாபா நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு. அங்கே ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வரைஞ்சிருக்காங்க. ஸ்டெத்தஸ்கோப் யார் யூஸ் பண்ணுறா? டாக்டர் யூஸ் பண்ணுறாங்க. டாக்டர் கூட இன்றைக்கி அதான் சொல்கிறாரு, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க, அதை ரொம்ப எண்ணெயில் பொரித்து வறுத்து அந்த மாதிரி சாப்பிட்றாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ரீமத் கூட எப்போ உங்களுக்கு எந்த ஸ்ரீமத் பாபா கொடுக்குறாரோ அதை உடனே டக்குன்னு செஞ்சிடுங்க. பாபா எந்த ஸ்ரீமத் அன்னைக்கு கொடுக்குறாரோ
உடனே டக்குன்னு செஞ்சிடுங்க. டெய்லி பாபா முரளியில் ஒவ்வொரு ஸ்ரீமத் தராரு, எவ்வளோ ஸ்ரீமத் தராரு. ஸோ அதில் அதை எடுத்து உடனே டக்குன்னு ப்ராக்டிக்கலில் செஞ்சிடுங்க. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய தானம். இதான் வந்து மகாதானியோட விசேஷம். ஸோ இது பண்ணும்போது நீங்கள் நம்பர் 1 வந்துடுவீங்க. ஸோ இதுதான் ராஜ்யத்தில் நம்பர் 1 வர்றதுக்கான சாதன். அடுத்து நிறைய எக்ஸாம்பிள் பாபா தராரு. ஸோ பாபா வந்து மம்மா பாபாவோட எக்ஸாம்பிள் தராங்க. அவங்க எப்பயுமே மம்மா பாபா இந்த விஷயத்தையும் தள்ளி போடல. அவங்க எப்பயும் இந்த மாதிரி சொல்ல அப்புறம் பண்ணிக்கலாம். பாபா ஏதோ சிவாபா ஒரு டைரக்ஷன் கொடுத்தாருன்னா உடனே அவங்க செஞ்சிட்டாங்க. ஒரு செகண்ட் தாட்டு கூட அதை பற்றி யோசிக்க கூட இல்லை, உடனே அவங்க செஞ்சிட்டாங்க. இது என்ன காமிக்குதுன்னா பிரம்மா பாபா சிவபாபா மேலே உள்ள அந்த நம்பிக்கை காமிக்குது. அது ஏதோ ஒரு விஷயத்த டிலே பண்ணுறோம், தள்ளி போடுறோன்னா என்ன ஆகுது, அதில் வந்து ஏதோ கலப்படம் வந்துடுது. ஸோ அப்போ நம்ம நம்பிக்கையில் கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பிரம்மா பாபாவோட ஃபோட்டோ வரைஞ்சிருக்காங்க. ஸோ பிரம்மா பாபாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, என்ன ஸ்பெஷல், பிரம்மா பாபா எப்பயுமே அந்த சிரிச்ச முகத்தோடு இருக்கார். ஸோ பிரம்மா பாபா கண்ணில் 2 ஸ்டார் இருக்குது. அதில் ஒன்று வந்து நான். இந்த மாதிரி நீங்கள் யோசிங்க, நான் வந்து பாபாவோட கண்ணுக்குள்ளார இருக்கேன், நான் வந்து பிரம்மா பாபாவோட கண்ணில் வந்து இருக்கேன். இப்போ பாபாட்ட வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் இருக்குது, அது என்னன்னா என்னுடைய குழந்தைங்க. பாபா என்ன சொல்கிறாங்க, உங்கள் பேர் என்னது, பிரம்மகுமாரி, சிவகுமாரி இல்லை. ஏன்னா பிரம்மா பாபா கூட தான் நம்ம முழு கல்பத்துலேயும் இருக்க போகிறோம். சிவபாபா வந்து ஒன்லி இந்த சங்கமயுகத்தில் இந்த 100 வருஷத்துக்கு தான். ஆனால் நம்ம பிரம்மா பாபா கூட தான் முழு கல்பத்துலேயும் கனெக்டடாக இருக்கும். பாபா முரளி எப்படி முடிக்கிறேன்னா, பாட்டியோட சந்திச்சு இந்த முரளியை முடிக்கிறாரு. இன்றைக்கி வந்து பாபா 3 ஜோனை சந்திச்சார். டெல்லி, கர்நாடக், மகாராஷ்டிரா ப்ளஸ் டபுள் ஃபாரினர் சந்திச்சார். இப்போ டெல்லி பற்றி என்ன சொன்னார், டெல்லி வந்து விதை மாதிரி, மகாராஷ்டிரா, கர்நாடகா அதெல்லாம் என்னது எக்ஸ்பேன்ஷன், விஸ்தாரம். அதெல்லாம் வந்து கிளைகள் மாதிரி மரத்தின். அப்போ விதைனா என்னது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ சீடு, அதோட பழமும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாபா என்ன சொல்றாருன்னா, டெல்லி வந்து விதை மாதிரி, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் அதுதான் வந்து எல்லாத்தோட ஆரம்பமாக அதாக தான் இருக்குது. மற்ற ஸ்டேட்லாம் வந்து கிளைகள் மாதிரி இருக்குது. இந்த முழு கம்யூனிட்டியும் வந்து அழகாக காமிக்குது. டபுள் ஃபாரினர்ஸ் வந்து இந்த இதில் வந்து ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வராங்க, இந்த பாபாங்கிற மரத்துக்கு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வராங்க. கடைசியாக பாபா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம முழு முரளியும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த முரளிலேருந்து நான் என்ன பண்ணணும், இந்த நான் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாப்பிட்ணும். எப்படி உடனடி ஃப்ரூட்ஸ் எப்படி சாப்பிட்றது, பாபா எது சொல்கிறாரோ அதை உடனே நான் செஞ்சிடணும். சில நேரத்தில் அந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசாக தெரிய மாதிரி இருக்கும், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம், அதை செய்ய முடியாது. ஸோ அதனால் இந்த ஒரு டெக்னிக் இருக்குது, மைக்ரோ ஆக்ஷன். ஸோ அதில் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வேலையை வந்து ஒரு பெரிய வேலை இருக்குன்னா அதை சின்னதாக பிரிச்சுக்கோங்க, ரொம்ப 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 சின்னதாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன வேலையாக தான் நம்ம உடனே செஞ்சிடும். இப்போ நான் வந்து என் அம்மாவிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் 2 நாளாக நான் பேசவே இல்லை. ஸோ அதில் மைக்ரோ ஆக்ஷனாக இருக்கலாம். நான் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஹெல்த்து நல்லா இருக்கா. இது வந்து ஒரு டைனி மைக்ரோ ஆக்ஷன். நீங்கள் முரளியை பற்றி சிந்திக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி சிந்தனை பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஏதோ சேவை இருக்குது, தள்ளி போட்டு போகிறோம், அதில் எப்படி மைக்ரோ ஆக்ஷன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு லைனை எடுத்துகிட்டு அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். முரளி பண்ண முடியும்னா அட்லீஸ்ட் ஒரு லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வரதானத்தை ஞாபகம் பண்ணுங்கள், வரதானத்தை எழுதுங்க. இல்லை முரளிலேருந்து ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்கோங்க.
அடுத்த நாள் வந்து இந்த 3 பாயிண்ட் மேலே யோசிங்க, சிந்தன் பண்ணுங்கள். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் அது பெரிய விஷயமா இருக்குது. அதில் மைக்ரோ ஆக்ஷன் என்ன பண்ணலாம்? டெய்லி ஜிம்முக்கு போகலான்னு நினைக்கிறோம், இது பண்ணலான்னு நினைக்கிறோம், அது பண்ணலான்னு நினைக்கிறோம், ஹெல்த்துக்கு இது பண்ணலான்னு நினைக்கிறோம். அதில் மைக்ரோ ஆக்ஷன் என்னது? எக்ஸசைஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஆனால் அதில் சின்னதாக இது பண்ணலாம். மைக்ரோ ஆக்ஷன் என்னது? டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 புஷ்அப், ஒரு 5 நிமிஷம் வாக்கிங், 5 நிமிஷம் ஜாகிங். அட்லீஸ்ட்டு நான் எந்த தெருவில் இருக்கேனோ அங்கே நீங்கள் ஜாகிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் ஹோம்ஒர்க். நம்ம ஒரு பெரிய டாஸ்க் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து மைக்ரோ ஆக்ஷன் எழுதலாம். அதுக்கு வந்து டைம் டேபிள் போடலாம். அதை ஒரு 3 பேஜாக டிவைட் பண்ணிக்கோங்க. செஷன் டைம், அந்த டயத்தில் நான் என்னத்தில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்போ நைட்டில் வந்து இதெல்லாம் ட்ராக் பண்ணுங்கள். எப்படி இதை நான் செஞ்சேன், நல்லா செஞ்சேன்னா இதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக அதை பற்றி சிந்தன் பண்ணுங்கள், ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள்.